குமார், பல திட்டங்கள் எங்களை கலந்திருக்கிறது. நான் அடிக்கடி பார்ப்பேன். இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எனக்கு ரொம்ப கண்ணீர் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி திட்டம். சின்ன குழந்தைகள் முற்காடுகளில் தூக்கி வீசுவது, கழுத்தை நெரிப்பது, இதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்தேன். அது கூட அம்மா ஒரு தாய், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை குழந்தைய அப்படியே போட்டு போயிருங்க, யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் உண்மையிலே இறைவன் மகத்தானவன், அவனை நாம் புகழ வேண்டும். சிறந்த உள்ளங்களைத்தான் அப்படித்தான் உள்ளங்களை ஏற்படுத்துவான். நேரடியாக அவன் செய்வதில்லை, உங்கள் உள்ளத்தில் சில செய்திகளை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் சமீபத்திலே ஒரு வீடியோ அந்த அம்மாவை பற்றி கேட்டேன். அது எப்போன்னா 1000ல் ஒருவன் படம் எடுக்கும் பொழுது கூர்க்கில் உடுப்பி பக்கத்தில் அந்த படம் ஷூட்டிங் எடுக்கப்பட்டதாகவும், ஒரு இடத்துல ஒரு போட்டில் எல்லோரும் போனோம், எல்லோரும் போயிருக்காங்க. ஷூட்டிங் முடித்து வரும்பொழுது எப்படி அப்போ அந்த அம்மாவுக்கு வயசு 15 வயசு. பொதுவாக சினிமா நடிகைகள் இளம் வயசு நடிகைகள் என்றால் கூட எப்போதுமே அவர்களை சுற்றி ஒரு 4-5 பேராவது இருக்கிறது எப்போதும் பழக்கமாக. அப்போது அது எம்ஜிஆருடைய உத்தரவு. ஆண்களை பற்றி பிரச்சனை இல்லை, பெண்களுக்குன்னா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது அவருடைய கட்டளை. ஆனால் போட்டு எல்லாரும் வந்து விட்டார்களாம். கடைசியில் இங்கே பார்க்கும் பொழுது ஒருத்தரை காணும். அது யார் என்றால் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னென்னு எல்லோரும் பதட்டமாக போய் என்ன காணும்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் ஒரு போட்டில் தனியாக வந்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களே தனியாக ஒரு போட்டில். அப்போ இங்கே பார்த்தோங்க, அதை பற்றி எந்த பயமோ சங்கடமோ இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் பேசினாங்க, இது ஒரு தைரியமான ஒரு பெண், ஒரு மனுஷி, நல்லா படித்திருக்கிறது, நல்லா பேசியிருக்கிறது, நல்ல எல்லாம் இருக்கிறது, ஒரு தைரியமான பெண் என்று சொல்லி எல்லோரும் சிரித்தார்களாம். எம்ஜிஆர் அதை கொஞ்ச நேரம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு காணுமேன்னுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டினதாக ஒரு தகவல் இருந்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அம்மையார் வாழ்நாளில் பெண்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவை, என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் எந்த தலைவரும் அதை அடிப்படையிலே ஒரு ப்ராக்டிக்கலாக அதை உணர்ந்து அதை சரி செய்வதற்கு முன்வருவார்களா என்று எனக்கு சந்தேகம். சாத்தியமில்லை. ஆமாம். எப்படி என்றால், அந்த பாலூட்டும் அறை இருக்கிறதே, அது மிக அற்புதமான அறை. அதை நீங்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஆமாம், கற்பனை. ஒரு தாய்க்கு எப்படி ஒரு உள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு கூட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட்ட நெருக்கடியான இடங்கள்ல ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அழுதுன்னா அது என்ன செய்ய முடியும்? அந்த தாய் எவ்வளவு மானத்தை எப்படி அரவணைப்பு, அந்த குழந்தையை சைக்கலாஜிக்கலாக அதை எப்படி யோசிச்சு அந்த திட்டத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. மழைநீர் வடிகால் திட்டம் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம், இந்தியாபுரம் பேசப்பட்ட திட்டம். அவங்க அதை அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டபடி எஃப்ஐஆர் போடுறது, பணம் வாங்கிட்டு போடுறது, அப்புறம் தேவைன்னா விடுறது, இந்த பழக்கத்தை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னக்கூட்டியாவது சிஎஸ்ஆர் போடுறதுக்கு உகந்ததா இல்லை என்றால் அது எஃப்ஐஆர் போடணுமா அப்படிங்கிறது ப்ரிலிமினரியாக பார்த்து விசாரித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிற ஒரு சிஸ்டத்தை எல்லாத்தையும் மரியாதையை உட்கார வச்சு சேர் போட்டு எல்லாத்தையும் அப்படி நடத்துறதுக்கெல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதற்கெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் அதுபோல் அதிகாரிகள் எல்லாம் வைத்து நல்லா நடத்தினார்கள். திறன்பட நிர்வாகம் இருந்ததால் தான் அந்த ஆட்சியை தொடர்ந்து அவங்க நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த பல அற்புதமான திட்டங்களுக்கு இவர்கள் வேட்டு வைத்து விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய வேதனை. உதாரணத்துக்கு இந்த அம்மா குடிநீர் திட்டம், அது இப்போ இருக்கிறதா? இல்லை. அதே போல் அம்மா மினி கிளினிக் இருக்கிறதா? அதான் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. அம்மா இருசக்கர வாகன திட்டம் எதுவுமே இல்லை. இல்லை இல்லை. கடைசி விளிம்பு நிலையில நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது அம்மா உணவகம். அதாவது அம்மா என உணவகம் பெயர் மாற்றப்படாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. அது ஏதோ பழைய மாதிரி எங்கனதாக நான் கேள்விப்படவில்லை. அது ஜெகதீஸ்வரன் சொன்னது போல அந்த காலத்தில் அது ரொம்ப நான் ஒரு நாள் போய் சாப்பிட்டதில்லை. பட் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு வேலைக்காராக வந்தாங்கன்னா, நாங்கள் அம்மா 100 ஒரு ஆளுக்கு வீட்டில் வேலை ஏதாவது இருந்தால் வந்தாங்கன்னா 100 கொடுத்தா கூட அவ்வளோ சுத்தமாக இருக்கும். வேண்டாம் சார், எங்களுக்கு 100 வேண்டாம், எங்களுக்கு இப்போ 20 கொடுத்தோம், 5 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 100 கொடுங்க போதும்ட்டு போவாங்க. இட்லி 1 எப்படிமா அப்படின்னா, இல்லை அம்மா உணவகத்தில் பிரமாதமாக கிடைக்குது, சூடாக தருவாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும், சுத்தமாக ஹைஜானிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ அதெல்லாம் இல்லை. புதுசாக இப்போ என்ன ஆகிருக்குன்னா, இப்போ அதை நான் சொல்லவா என்னன்னு தெரியல, சில இடங்களில் ஓஎம்ஆரில் அல்லது நீலாங்கரையில் இந்த மாதிரி இடங்களில்
ஓன் ஒய்ஃபுக்கு மாத்திர பழக்கம் இப்போ வந்திருக்கு புதுசாக. ஒய்ஃபை ஷேர் பண்ணிக்கிறது. அது உலகத்திலும் பல கலாச்சாரங்கள் இல்லை என்ன சார், தமிழ்நாட்டில் என்னைக்கு சார் இருந்தது? அது இல்லை, வெளிநாடுகளில் இருக்கலாம். நான் வெளிநாட்டுகளில் இருக்கிறது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு எப்போ என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கண்ட்ரி இது இப்போ வந்திருக்கு. உள்ள வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் தடுக்கிறதுக்கு ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னா வருமா? அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா? ப்ராஸ்டியூஷன் எப்படி ஒழிக்கப்பட்டது? இப்போ என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போ ரொம்ப ஓப்பனாக நடந்து கொண்டு இருக்கிறது. கல்லூரி பக்கத்தில் பார்த்தா எங்கேயாவது 4 இடத்துல அது இருந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம பேச வேண்டியது இல்லை, 1000 தடவை பேசியாச்சு. போதை கலாச்சாரம் இது அதில் தானே சேருது. ஆமாம், போதை கலாச்சாரம். ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நாங்கள் தான். என்ன ஏர் ஸ்பேஸ் வரைக்கும் நாங்கள் தான்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. மணல் கஸ்டடிக்கு போயாச்சு, மைண்ட் எல்லாம் போயாச்சு, சினிமா கம்ப்ளீட்டாக போயாச்சு, மோனோபோலி. ஆமாம், அவங்கள சார்ந்து தான் எல்லோரும் பிழைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, வருத்தப்படுறது, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் இப்போ இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி என்ன? ஆதி திராவிடர்கள். சார், ஆதி திராவிடர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்கள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், மற்ற மாணவர்களைப் போல் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இதுதான் இடஒதுக்கீடுடைய அடிப்படை நோக்கம். அதை எல்லா அரசாங்கங்களும் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி பேப்பரில் வந்த செய்தியை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 2800 மொத்தமாக இருக்கிறது. மொத்த விடுதிகள் 1332 விடுதிகள் இருக்கிறதாகவும், அதில் வேலை பார்க்குறது கிட்டத்தட்ட கோவை, மதுரை, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் ஹாஸ்டல்ஸில் அதோடைய அவல நிலை சொல்லி மாளாது. இருங்க, சனி ஞாயிறு போயிடுறாங்களா சார்? சாப்பாடு கிடையாது. 15,700 சம்பளம் கொடுக்கறதாக இருக்கு. 39 ரூபா ஐயா ஒரு பிள்ளைக்கு. எவ்வளோ? திராவிட மாடல் அரசு 39 ரூபா. இதுதான் என்ன கிடைக்கும் சாப்பாடு? அது என்ன இதை மோசமான கழிப்பிடங்கள், மோசமான கட்டடங்கள், மோசமான தரைப்பகுதி, எதுவுமே நல்லா இல்லை. 60,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கிறதாக இருக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது. மத்திய அரசு ஆதி திராவிடர்களுக்கு அனுப்பிய நிதியை தமிழ்நாட்டு திமுக அரசு ஏன் திருப்பி அனுப்பணும்? அதான் பயன்படுத்த தெரியலங்கிறத விட அதை அது நம்மளால் யூகிக்க முடியல. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. முதலமைச்சருக்கு கவனத்தில் இருக்க இல்லையா, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த துறைக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 மாணவர்கள் படிக்கிற இடத்துல படிக்கிறாங்க. அதுக்கு 15,700 சேலரி கொடுக்குறதாக புள்ளி விவரத்தில் இருக்கிறது. சனி ஞாயிறானா நீங்கள்லாம் வீட்டில் போய் சாப்பிடுங்க. சனி ஞாயிறுலாம் நாங்கள் எங்களுக்கு லீவு. அஃபீஷியல் வாட்ச்மேன் உட்பட. ஐயா, அஃபீஷியல் விசிட் இல்லை, அதில் என்ன நடக்குன்னு பார்க்கல. ஆமாம், பொருள்களுடைய தரத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நாங்கள் ஆதி திராவிடர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆதி திராவிட மாணவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தால் அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? ரெண்டாவது பேசுவோம். தேர்தல்னா அதுக்கு பதில் நீ சொன்ன மாதிரி சமூக நீதி, பெரியார் என்னெல்லாமோ பேசுறாங்க. இந்த விளிம்புநிலை மக்களுக்கு தான் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அயோத்தியதாச பண்டிதர், தந்தை பெரியார், நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, ராபின்சன் பூங்கா, நல உரிமை சங்கத்துல ஆரம்பிங்க. என்னெல்லாமோ 1915 நடக்குதா? ஒன்னும் நடக்கல. 39 ரூபா கொடுத்துருக்கீங்க அந்த பாவப்பட்ட பிள்ளைங்க. சனி ஞாயிறு சாப்பாடு இல்லப்பா, போங்கப்பா வீட்டுக்கு போங்க. அப்போ 100 கிலோமீட்டர்ல இருந்து சில பிள்ளைகள் வந்து படிக்குது. எந்த வீட்டுக்கு போங்க? எப்படி என்ன இது உடனடியா அரசாங்கம் பரிசீலிக்கணும். நான் தலைமைச் செயலாளர்ல இருந்து நான் எல்லாத்துக்கும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதை சீரியஸாக நீங்கள் முதல்ல எடுக்கணும். தேர்தலில் பெரிய உங்களுக்கு சிக்கல் சேர்ந்துடும். வேற என்ன இதில் அவங்க பாவப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு கொடுக்குறத மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. பேசும் இங்கே ரெண்டாவது எடுத்து, அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம். ஆமாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? சாத்தியமே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட அவருக்கும் 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. தந்தையார் ஏற்றத்தாழ்வுகள், பல சூழல்களில் பலவிதமான அவதாரங்கள் எடுத்து ஆட்சி நடத்தியிருந்தாலும் கூட அவர் காலத்தில் இருந்த குறை நிறைய விட இது மொத்தமும் உருட்டும் பெரட்டும் உண்மையை மொத்தமாக பொய்யை உண்மை போல் சொல்கிறதுன்னு தான். இப்போ நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நம்மளுடைய முதலமைச்சரையோ இந்த அரசாங்கத்தையோ குறை சொல்லணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் பேசுகிறது, விவாதம் பண்ணுறது,
நம்முடைய இந்த மாதிரி சேனல்களில் வந்து பேச வர்றவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பொய்யை கட்டமைக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆளுநர் விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டே ஒன்றுலேருந்து எப்போ இருந்து பேரறிவாளன் கேஸ்லேருந்து நான் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவங்கள விடுதலை பண்ண அன்றைக்கி நான் அழுதுட்டு பேசினேன் சன் டிவியில். அது என்னுடைய நான் என்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசணுன்னா என்னன்னு தெரியாது, அதை விட்டுருங்க. ஆனால் சட்ட ரீதியாக அதற்கு பிறகு நடந்த விவாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன, சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டது, அம்பேத்கர் ஏற்ற சட்டத்தில் அவருக்கு இருந்த நான் ஜெகதீஸ்வரன்லாம் நிறைய விவாதங்களில் கலந்துருக்கோம். என்னெல்லாம் இருக்கிறது, ஆளுநரை போகிற போக்கில் அன்னைக்கு அண்ணா வந்து அரசியல் தலைவர் ஒரு காரணத்துக்காக சொன்னார், அதையே உண்மை போல் ரோடு போட்டு இடத்த ஃபவுண்டேஷன் போட்டு அதிலே கட்டடம் கட்டி அதை வச்சே பிழைக்கணும்னு நினச்சிட்டாங்க பாருங்கள் இந்த திராவிட மாடல். அது தப்புன்னு எத்தனையோ இடத்துல சொல்லி இப்போ குமாரையா அரசு எல்லாத்துலேயும் 11% வளர்ச்சி, எஃப்டிஏ இன்ஃப்ளோ வந்துருச்சு, 11 லட்சம் கோடி வந்துருச்சு, டேக்ஸ் அதிகரிக்கும். அப்போ எல்லாத்தையும் தரித்திரத்தில் இருக்கீங்களேயா? தொழிலாளர்கள் அனைத்தையும் வாட்டுறீங்களே, அஃபீஷியலையா வாட்டுறீங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் வாட்டுறீங்க, இந்த பஸ்ஸு போடுது பாருங்கள், அதுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு காசு கொடுக்கல. இப்போ எல்லாத்துக்கும் தரத்துறோம். இப்போ மீட்ரு மாட்ட போகிறாங்களாம், வாட்டர் இதுக்கு மீட்ரு மாட்ட போகிறாங்களாம். எலக்ட்ரிசிட்டிலையும் இப்போ மாட்டியிருக்கிற மீட்டரில் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு டிஜிட்டல் மீட்டர் அது ஆமாம் வந்து கொண்டு இருக்கு, அதிகமாக வருதுன்னு தான் மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கு. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையில் இது சேவை செய்யக்கூடிய துறைகள். நீங்கள் எதையாவது பண்ணிட்டு போங்க, அது வேற. ஆனால் நாங்கள் சேவைக்காக தான் இருக்கோம், இது கமர்ஷியல் கிடையாது, கமர்ஷியல் ஆட்டம் கிடையாது. இந்த இல்லைன்னா அதை மட்டும் சொத்தமாக ஒதுங்கிருங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் தான் நாட்டை ஆளணுங்கிறது அவசியமே கிடையாது. முகலாயர் ஆட்சி தான் நடக்கணுமா நம்ம நாட்டில்? அப்படி ஒன்றும் இல்லை. முகலாயருக்கு பின்னால் வந்து முகலாயருக்கு அப்புறம் பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், அவங்க வாரிசு தானே. அதை போல தான் நடக்கணுமா? அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஏன் அதை அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அது மட்டும் இல்லையே, துரைமுருகனுக்கு அப்புறம் கதிரானந்த், ஆமாம், அது அப்புறம் சிகாமணி, நவாப், அவங்கெல்லாம் நவாப் சார். வீராசாமிக்கு அப்புறம் யாரு? ஆமாம், அவங்கெல்லாம் நவாப், டிஆர்பி ராஜா, நவாப் பரம்பரை, அதுவும் பரம்பரை தான். ஆக இப்படி இருக்கு, அதற்கு மக்கள் ஓட்டு போடுறார்கள். அந்த அப்படி எப்படியாவது போட்டோம். இந்த மாதிரி விஷயங்களையாவது என்ன, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, எதை செய்யணும். நம்ம அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வரும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது என்னுடைய மகன் என்பதற்காக அவர் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், வரவே மாட்டோம் ஸ்டாலின் சொன்னார். ஆமாம் சொன்னார், சிந்திக்கவே மாட்டோம். இப்போ பொய் எவ்வளவு தூரம் வருது பாருங்க. பொய் அவங்களுக்கு ஒரு பொய்யாவே தெரியும், அது பொது வழியில் சொல்கிறாங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ டிஜிபியை வந்து எதுக்காக மத்திய அரசு அனுப்பின பட்டியலை அனுப்பாமல் வச்சுருக்காங்க? இது என்ன நியாயம்? இது மத்திய அரசு டெல்லியில் இருக்குது, நீங்கள் ஆட்சியில் இருக்குது. அது என்ன, அதுக்காக அந்த சிஸ்டத்தை ஏன் வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு நீங்கள் 3 பேர் அனுப்புங்க, அதை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம், அதில் ஒருத்தரை போடுங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க? இப்போ எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி, சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி, கான்ஸ்டிடியூஷனுக்கு கேள்விக்குறியாக்கி, கேள்வி கேட்குற மாதிரி பண்ணி, கவர்னரை மதிப்பு குறைவாக பண்ணி, கவர்னர் தலைமையில் தான் ஆட்சி பேசுவோம் தமிழ்நாட்டில் பேசுவோம். அவரையும் சீர்குலைத்து அவரை பற்றி மிரட்டுறது, உருட்டுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு என்ன மனநோய் ஆகிட்டா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். நான் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதுனால, அதை பற்றி புக்குகள்லாம் எழுதுனதுனால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு தலைப்பே பேசுவோம். இருக்கிற பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால், இந்த அரசு இந்த ஆள் போயணும், அதுக்கு அடுத்தால ஆல்டர்னேட்டிவ் அதிமுக வந்துடும், அதுதான் அந்த தகுதியோடு இருக்கிறது என்று எதிர்பார்த்தால், அதுலேயும் திரு எடப்பாடி பழனிசாமியால் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு பல தலைவர்கள் அதிமுகவிலிருந்து வேறு கட்சிகளுக்கு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாவது இந்த நிமிஷத்துலையாவது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுள் இறைவன் கொடுக்கணும். இன்னும் நாம் இருக்குமோ இல்லையோ, நாம் பதவியில் இருக்குமோ இல்லையோ, ஆனால் இந்த கட்சி இருக்கணும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களாலும் அந்த சொத்துக்களெல்லாம் கொடுத்து இந்த ஆட்சியும் கட்சியும் இந்த மக்கள் நலனும் காலங்காலமாக தொடர வேண்டும் என்ற எம்ஜிஆருடைய எண்ணத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். திரு எடப்பாடி அவர்களே, தயவு செய்து இன்னைக்கு ராத்திரியாவது முடிவெடுங்க, எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு எல்லாம் இழந்து திரும்பியாவது இழக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பதற்கு இதையாவது வழிமுறை.